பிபி பொலிட்டிக்கல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் நேரத்தின் போது தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் வெறும் 13% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. மற்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் ஆளுகின்ற திமுக அரசு மீது அதிருப்தியில் இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக அரசாங்கம் என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக சிப்காட் தொழிற்சாலைக்காக நிலங்களை கையகப்படுத்துவது, குறிப்பாக விளைநிலங்களை கையகப்படுத்தி அழிப்பது, இயற்கை வளங்களை கையகப்படுத்தி அழிப்பது, இயற்கை வளங்களை சூறையாடி அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வது போன்ற விவசாயிகளுக்கு எதிரான வேலைகளில் திமுக அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக விளைநிலங்கள் அழிக்கப்படுகிறது, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகிறது, விவசாயிகள் வேளாண்மை நசுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு திமுக மீது இருந்து வருகிறது. இந்த இயற்கை வளங்களையும் விவசாயிகளையும் விளைநிலங்களையும் அழிக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் மறைமுகமாக அடியாட்களை வைத்தும் வாகனங்களை வைத்தும் கொல்லப்படுவது, அதேபோல் வலுக்கட்டாயமாக கைது செய்து சிறையில் அடைப்பது போன்ற பல்வேறு சமூக விரோத, விவசாயிகள் விரோத நடவடிக்கைகளில் திமுக அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில 2026ஆம் ஆண்டு இன்னும் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசாங்கத்திற்கு, அதாவது திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு விவசாயிகள் வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் விவசாயிகளின் நேரடியான ஒரு விரோத போக்கியை திமுக அரசாங்கம் கையில் எடுத்து உள்ளது. அதாவது தொழில் வளர்ச்சி என்பது முன்னேறி வருகிறது. ஆனால் வேளாண் உற்பத்தி கடுமையாக குறைந்துவிட்டது. தமிழகத்தின் கடன் சுமையும் ஏறக்குறைய 10 லட்சம் கோடியை தாண்டும் நிலைக்கு உருவாகியுள்ளது. இப்போ தமிழ்நாட்டு கடன் சுமையும் அதிகரித்து விட்டது. விவசாயிகளின் வேளாண் உற்பத்தியும் குறைந்து விட்டது. மாறாக தொழில் வளர்ச்சி அதிகரித்தால் அது மட்டுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு போதாது. முதலாக விவசாய வளர்ச்சி தேவை. வேளாண் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த திமுக அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதே திமுக மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. அதே போல தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு என்பது முற்றிலுமாக செயலிழந்து உள்ளது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஜாதிய மோதல், அதே போல் மத ரீதியான மோதல், போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. போதையில் தமிழ்நாடு முழுகி விட்டது. இப்படி தமிழ்நாடு தற்போது ஒரு அலங்கோலமாகத்தான் இருந்து வருகிறது. அதில் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற ஒரு துறை வேளாண் துறை, விவசாயிகள் தான் என்பது நிதர்சனமான உண்மை. இதனுடைய பாதிப்பு 2026 தேர்தலில் திமுக மட்டுமல்ல, திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீதம் இருக்கின்ற அந்த 2 மாத காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.